வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ரேஷன் அரிசி கொள்முதலில் ஊழல், எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு. மக்கள் மோசடியில் இழந்த பணத்தை மீட்க வங்கிகள் ஒத்துழைக்க வேண்டும், சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் உண்டியல் பணம் எண்ணும் பணி, பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் பங்கேற்பு. மூச்சு இருக்கும் வரை நாணய தலைவன் டாக்டர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி. இனி விரிவான செய்திகள். ரேஷன் அரிசி கொள்முதலில் ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரியில் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் இலவச அரிசியில் மாபெரும் முறைகேடுகள் அம்பலமாகி உள்ளதாகவும், இலவச அரிசி விநியோகத்தில் முறையாக டெண்டர் விடுவது போல நாடகமாடி தனக்கு சாதகமான ஒரு வடநாட்டு கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்து அதிகாரிகள் கொள்ளையடித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் உண்மையாக பயன்பெற வேண்டிய ஏழை விவசாயிகளும் உள்ளூர் அரிசி ஆலைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த மோசடியால் புதுச்சேரி அரசின் மக்கள் நலன் பாதிக்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய விவசாயிகளின் நம்பிக்கை கேள்விக்குறியாகியுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 2024 ரேஷனில் அரிசி வழங்கும் டெண்டரில் தனக்கு சாதகமான வடநாட்டு கம்பெனிக்கு ஆதரவாக அவர்கள் மட்டுமே பங்கு பெற்று தேர்வாகும் வகையில் டெண்டர் வடிவமைக்கப்பட்டு அவர்களுக்கே டெண்டரும் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியை சேர்ந்த எந்த மில்லும் இந்த டெண்டரில் கலந்து கொள்ளவில்லை என்றார். 1 கிலோ அரிசி 47 ரூபாய் 70 பைசா நிர்ணயம் செய்யப்பட்டு புதுச்சேரி அரசு முதல் 4 மாதங்களுக்கு அரிசி வழங்க நிர்ணயிக்கப்பட்டதாகவும், தற்போது 4 மாதங்களுக்கு அரிசி வழங்கும் டெண்டரை அதே வடநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை நீட்டித்து வழங்கியுள்ளது என்றார். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த அரசு டெண்டரின் கீழ் புதுச்சேரி விவசாயிகளோ புதுச்சேரி அரசு ஆலைகளோ எந்தவித ஆதாயமும் பெறவில்லை என்றும் அவர் கூறினார். இதனால் புதுச்சேரிக்கு 20 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் மோசடியால் இழந்த பணத்தை மீட்க வங்கிகள் துணை புரிய வேண்டும் என்று சைபர் கிரைம் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். புதுவையில் பெருகி வரும் சைபர் குற்றங்களை தடுக்க வங்கி அதிகாரிகளின் ஒத்துழைப்பு பெறுவது தொடர்பாக வங்கி அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமை தாங்கினார். இந்தியன் வங்கி துணை மண்டல அதிகாரி சுப்பிரமணி, மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் சதீஷ்குமார், சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தேசிய மயமாக்கப்பட்ட மற்றும் தனியார் வங்கிகளின் அதிகாரிகள் 35 பேர் இதில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சைபர் கிரைம் போலீசார், வங்கி வாடிக்கையாளர்களின் பணத்தை கையாடல் செய்யும் சைபர் குற்றவாளிகளை கைது செய்யவும், அவர்கள் இழந்த பணத்தை மீட்டிட வங்கி அதிகாரிகள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு போலீசார் கேட்கும் ஆவணங்களை உடனுக்குடன் வழங்கினால் மட்டுமே குற்றவாளிகளை விரைவாக பிடிக்க முடியும் என்றும் பணத்தை மீட்க முடியும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தினர். அனைத்து வங்கி மேலாளர்களுக்கான வாட்ஸ்அப் குழு உருவாக்க வேண்டும் என்றும், கரண்ட் அக்கவுண்ட் தொடங்கும் போது அதற்கான ஆவணங்களை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், சைபர் குற்றவாளிகளுக்காகவே போலி கம்பெனி பெயரில் கரண்ட் அக்கவுண்ட் தொடங்கி விற்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு வங்கி அதிகாரிகள் துணை போனால் அவர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் பகுதியில் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் தென்னக சிவாலயங்களில் பிரசித்தி பெற்றதுமாக விளங்கும் கோகிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த விழா நேற்று வரை நடைபெற்றது. தினமும் அபிஷேக ஆராதனைகளும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையடுத்து இந்த அறநிலையத்துறை அலுவலர் முன்னிலையில் தன்னார்வலர்கள், பள்ளி மாணவர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் கோவில் உண்டியலில் காணிக்கையை எண்ணினர். இதனைத் தொடர்ந்து அந்த பணம் திருக்கோவில் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. இறுதி மூச்சு இருக்கும் வரை தான் தலைவன் என்று மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தைலாபுரத்தில் பேட்டியளித்த ராமதாஸ், அன்புமணி மீது கடும் குற்றச்சாட்டுகளை கூறிய நிலையில் வரும் 2026 தேர்தலுக்கு பிறகு அன்புமணி பாமக தலைவர் பதவியை எடுத்துக்கொள்ளட்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்று தனது மூச்சு இருக்கும் வரை தலைவர் பதவியை அன்புமணிக்கு தரமாட்டேன் என்று அதிரடியாக கூறியுள்ளார். இதுகுறித்து தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில்,
அன்புமணியின் செயல்பாட்டை பார்க்கும்போது தனக்கு இரத்த கொதிப்பு ஏற்படுவதாகவும், இனி மூச்சுக்காற்று உள்ளவரை தான் தனது தலைவர் பதவியை விட்டுத்தரமாட்டார், கடைசி வரை பாமக தலைவராக தான் இருக்க வேண்டும் என்று கட்சி தொண்டர்கள் நினைப்பதாகவும், குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்று தான் ஏற்கனவே கூறியிருந்ததாகவும், ஆனால் அவர் கேட்கவில்லை என்றார். தான் ஒரு நல்ல தந்தையாக அவர் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறேன் என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் மாமல்லபுரம் மாநாட்டிற்கு முன்பும் அதன் பிறகும் நடந்த சில விஷயங்கள் மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்று அவர் கூறினார். இதனால் அன்புமணிக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டு காரணமாக பாமகவில் உச்சக்கட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிள்ளைச்சாவடி திரௌபதி அம்மன் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த பிள்ளைச்சாவடி ஸ்ரீ தர்மராஜர் உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 136வது பிரம்மோற்சவ விழா கடந்த 25ஆம் தேதி விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து பகாசுரன் வதம், திருக்கல்யாணம் மற்றும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. 6வது நாள் உற்சவமாக திரௌபதி அம்மனின் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புறப்பட்ட அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 100க்கும் மேற்பட்ட மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகள் வழியாக உலா சென்ற தேர் மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது. தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். நாளை மீனவர்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதற்கு முன்பாக நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டார். மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் நாளை முடிவடைய உள்ள நிலையில், இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்கள் படகுகள், மீன் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை சரி செய்து மீன்பிடி தொழிலுக்கு தயார் நிலையில் உள்ளனர். இந்நிலையில் நாளை முதல் கடலுக்கு செல்லும் மீனவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டி புதுச்சேரியில் உள்ள தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டதா. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு படகுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து கடலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளை தொடக்கி வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு பூஜையில் பல்வேறு மீனவ கிராமங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றனர். கோரிக்கையை வலியுறுத்தி தலைப்பாகை கட்டி பழங்குடியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பூர்வ குடிமக்களாக வாழும் மலக்குறைவர், காட்டுநாயக்கர், எருகுலா, குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வலியுறுத்தி அண்ணா சிலை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதா. புதுச்சேரி மலக்குறவர் பழங்குடியினர் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு மாநில தலைவர் ராம்குமார் தலைமை தாங்கினார். பழங்குடியினர் விடுதலை இயக்க செயலாளர் ஏகாம்பரம் வரவேற்புரையாற்றினார். மலக்குறவர் பழங்குடியினர் நலச்சங்க தலைவர் செல்வராஜ் முன்னிலை வகித்தார். பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் கருத்துரை வழங்கினர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் தலைப்பாகை கட்டி கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் பழங்குடியின மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டமும் அல்ல, எத்தனை ஆண்டுங்க மணக்குள விநாயகர் செவிலிய கல்லூரியில் நடைபெற்ற மாநாட்டில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுவை மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் உலகளவில் தொற்றில்லாத நோய்களுக்கான கையாளுதலில் செயற்கை நுண்ணறிவியல் ஒருங்கிணைந்த பயன்பாடு மற்றும் தாக்கம் என்ற தலைப்பில் 3ஆம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. மாநாட்டில் மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தொடக்கி வைத்தார். விழாவிற்கு செயலாளர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குனர் காக்னே, டீன் அகாடமிக் கார்த்திகேயன், டீன் ரிசர்ச் சஞ்சய், மருத்துவ மேற்பார்வையாளர் பிரகாஷ், பதிவாளர்
தட்சிணாமூர்த்தி மற்றும் செவிலிய கல்லூரி முதல்வர் முத்தமிழ் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக டீன் வெங்கடேஸ்வர சர்மா பங்கேற்று கருத்துரை வழங்கினார். மாநாட்டில் கல்லூரி முதல்வர் முத்தமிழ் செல்வி வரவேற்புரையை தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து பேராசிரியர் வல்லுநர்கள் மரகதம், கோவேந்தன், ரேணுகா, தமிழ் புலவேந்திரன், கோவிந்தராஜன், குமாரி, மரிய தெரேசா மற்றும் மணிமேகலை ஆகியோர் விரிவுரையாற்றினர். யூஜி படிக்கிறது, பிஜி படிக்கிறது, பிஎஸ்சி படிக்கிறது, நம்ம வேலை போச்சா? நடிகர் சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் படம் இன்று புதுவையில் வெளியிடப்பட்டது. நடிகர் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த படைத்த திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. புதுச்சேரியில் 10க்கும் திரையரங்குகளில் இந்த படம் வெளியாகியுள்ளது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு சண்முக பாண்டியன் நடித்திருப்பதால் அவரது ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பு இருந்தது. காலை முதல் திரையரங்கம் முன்பு தேமுதிக நிர்வாகி விவிபி வேலு தலைமையில் ஒன்று கூடிய ரசிகர்கள் படைத்தலைவன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று சண்முக பாண்டியன் கட்டவுட்டுகளுக்கு மலர் தூவி பாலாபிஷேகம் செய்தனர். கொண்டாட்டத்தில் சிம்பு மற்றும் சண்முக பாண்டியன் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஆரவாரம் செய்து திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பொறியியல் கல்லூரிகளில் லேட்டரல் என்ட்ரி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. டிப்ளம் படித்த மாணவர்களுக்காக புதுவையில் 10% பிடெக் இடங்கள் அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் ஆண்டுதோறும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இவர்கள் பிடெக் படிப்பில் நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேரலாம். இவர்களுக்கான சென்டாக் லேட்டரல் என்ட்ரி சேர்க்கை விண்ணப்ப படிவங்கள் ஆன்லைனில் விநியோகிக்கப்படுகிறது. மாணவர்கள் கல்வி தகுதியை குறிப்பிட்டு விண்ணப்பிக்கலாம். வருகின்ற 26ஆம் தேதி மாலை 6 மணி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்க பதிவு வரவேற்கப்படுகிறது. SC ST மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 500 ரூபாயும் இதர பிரிவு மாணவர்கள் 1000 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். புதுவையில் 2 அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் மொத்தம் 344 பிடெக் லேட்டரல் என்ட்ரி சீட்டுகள் உள்ளது. மாப்பா கவுன்சிலுக்கு பிறகு காலியிடங்கள் இருந்தால் பிற மாநில மாணவர்களுக்கு ஒதுக்கிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பிற மாநில மாணவர்களும் 1500 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9295 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 74,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரேஷன் அரிசி கொள்முதலில் ஊழல், எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு. மக்கள் மோசடியில் இழந்த பணத்தை மீட்க வங்கிகள் ஒத்துழைக்க வேண்டும், சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல். வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் உண்டியல் பணம் எண்ணும் பணி, பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் பங்கேற்பு. மூச்சு இருக்கும் வரை நாணய தலைவன் டாக்டர் ராமதாஸ் பரபரப்பு பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.